தூத்துக்குடி லோக்சபா தொகுதி பாஜ வேட்பாளர் தமிழிசை வெள்ளப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆலோசனை மாதா ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, 5 முறை ஆட்சியில் இருக்கும்போது திமுகவிற்கு ஸ்டெர்லைட்டை பற்றி தெரியவில்லையா? ஸ்டெர்லைட் பிரச்சினை குறித்து தவறான கருத்தை திமுக பதிவு செய்து வருகின்றனர் என்றார். ஸ்டெர்லைட்டை பொறுத்த மட்டும் தவறான ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்தே வருகிறார். நீங்க இதை மாதிரி கேட்கறவங்ககிட்ட நான் அடுத்த வாட்டி மக்கள்கிட்ட கேட்குற ஸ்டெர்லைட்டை பத்தி பேசினா, ஸ்டெர்லைட்ல ஆரம்பிப்பதற்கு யார் காரணம், அதை விரிவுபடுத்துவதற்கு யார் காரணம்? 5 முறை இவங்க ஆட்சியில் இல்லையா திமுக? அப்ப ஸ்டெர்லைட் பத்தி தெரியலையாமா அவங்களுக்கு? 5 முறை இங்க ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள் கேளுங்க, கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தவர்கள் இந்த சில விஷயத்துல என்னை தொடர்புபடுத்தல. நான் அப்படி எங்கேயுமே நியாயப்படுத்தல, எதையுமே நான் நியாயப்படுத்தல. என்னை பொறுத்த மட்டில் மக்களின் மக்களாகத்தான் நான் இருந்து வருகிறேன். அதனால அதுக்கு பதில் சொல்லட்டும். இந்த மண் என்னுடைய மண், எனக்கு ஆதரவு தரும். கடல்ல தாமரை, எல்லா இடத்துலயும் தாமரை மலரும், ரோட்ல மலரும், கடல்ல மலரும். நீங்க அதை பத்தி கவலைப்படாத. பின்னர் அங்கு கூடியிருந்த மக்கள் முன்னிலையில் திறந்த வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் செய்த அவர், தேர்தல் முடிந்ததும் இங்கு வந்து பிரதமர் மோடியின் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கி கொடுத்து தொழிலாளியாக இருக்கும் உங்களை முதலாளியாக ஆக்குகிறேன் என்றார். மோடி என்ன சொல்றாரு? கேரண்டியே இல்லாம முத்ரால 50,000 கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் கிடைச்ச உடனே நம்ம இன்னும் நல்லா விஸ்தரித்து நிறைய மீன் வித்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் குளிர்சாதன பெட்டி ஒண்ணு வாங்கிக்கலாம். அதுக்கு 5 லட்சத்துக்கு லோன் தருவாங்க. குளிர்சாதன பெட்டி வச்சு மீனைக்கு வறுத்து வரவங்களுக்கு 2 சேர் போட்டு அதை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம். அப்ப நீங்களாம் முதலாளி ஆளாமா இல்லையா? அதனால எலெக்ஷன் முடியட்டும், உங்க கூட உட்கார்ந்து யாரெல்லாம் முத்ரால கடன் வாங்க முடியுமோ அவங்களாம் கடன் வாங்கி கொடுத்து இன்னைக்கு தொழிலாளியாக இருப்பவர்கள் அத்தனை பேரையும் முதலாளியாக ஆக்குவது, அதுவும் குறிப்பா பெண் முதலாளிகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நிச்சயமா இது நடக்கும். நீங்க தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் வாக்குகள் கேட்டு அமைகிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.